ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பாஸ்கா 2ஆம் வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறை வசனங்கள் 23 முதல் 31 முடிய. அந்நாட்களில் விடுதலை பெற்ற சீடர்கள் தங்களைச் சேர்ந்தவர்களிடம் வந்து, தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு கூறிய யாவற்றையும் அறிவித்தார்கள். இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனத்துடன் தங்கள் குரலை கடவுள்பால் எழுப்பி பின்வருமாறு மன்றாடினர். ஆண்டவரே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. எங்கள் தந்தையும் ஊழியருமாகிய தாவீது வாயிலாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீறி எழுவதேன்? மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன்? பூவுலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கும் அவர்தம் மெசியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நின்றனர் என்று உரைத்தீர். அதன்படியே இந்நகரில் உம்மால் அருள்பொழிவு பெற்ற தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக ஏரோதும் போந்தியு பிலாத்தும் பிற இனத்தவரோடும் இஸ்ரேல் மக்களோடும் ஒன்று திரண்டனர். உமது கைவன்மையும் உமது திட்டமும் முன்குறித்த அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர். இப்போது கூட ஆண்டவரே, அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும். அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற அருள் தாரும். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலம் அளியும். அடையாளங்களும் அருஞ்செயல்களும் நடைபெறச் செய்யும். இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறை ஆட்சியை காண இயலாது. ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 1-8 வரை. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஒரு இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடம் இருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்விரு அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறை ஆட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பையுடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பையுடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்லுகிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இங்கிலாந்து நாட்டில் 80 வயது பெரியவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். ஒரு முறை நண்பர் ஒருவர் அவரை பார்த்து, எப்படி இருக்கிறீர்கள், உங்களது வாழ்க்கை எவ்வாறு போய்கொண்டிருக்கிறது என்று கேட்டாராம். அதற்கு அந்த 80 வயது பெரியவர் இவ்வாறு பதில் கொடுத்தாராம். வழக்கம் போலத்தான், காலையில் நான் படுக்கையில் இருக்கின்ற பொழுதே என் பணியாள் என் படுக்கைக்கு அருகில் தேநீரையும் அன்றைய நாளுக்குரிய செய்தித்தாளையும் வைத்துவிட்டு செல்லுவான். நான் கண் விழித்தவுடன் படுத்தபடியே செய்தித்தாளை எடுத்து அதில் இறந்தோர் பகுதியில் ஒபிச்சுவரி காலம் அந்த பகுதியில் என் பெயர் இருக்கிறதா என்று பார்ப்பேன். அதில் என் பெயர் இல்லை என்றால் நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன் என்பதை உறுதியாக அறிந்து கொள்வேன். எழுந்து அமர்ந்து தேநீரை குடித்துவிட்டு மற்ற வேலைகளை செய்வேன் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையை இரு விதங்களில் நாம் வாழ முடியும்.
ஒன்று, பிறக்கின்ற பொழுது இந்த உடலோடு ஒட்டி வருகின்ற உயிரை வைத்துக்கொண்டு சராசரித்தனமாக வாழ்வது. மேற்கண்ட பெரியவர் அதை தன் கிண்டலாக வெளிப்படுத்தினார். இன்னொரு விதமோ, ஒவ்வொரு நாளும் நம்மை ஆவியில் புதுப்பித்து கொண்டு ஈடுபாடு நிறைந்த வாழ்வாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்வது. காலையில் எழுகின்ற பொழுதே வாழ்க்கை எக்கச்சக்கமான வாய்ப்புகளோடு நமக்காக காத்து கொண்டிருக்கிறது என்ற மனப்பான்மையோடு எழுவது. பிப்லியுஸ் சைரஸ் என்பவர் இவ்வாறு சொல்கின்றார்: எவ்வளவு நாள் வாழ்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு சிறப்பாக வாழ்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமானது. துரதிர்ஷ்டவசமாக நம்மில் பலர் வாழ்வது முதலாவது விதத்தில்தான், அதாவது வாழ்வை சராசரித்தனமாகவும் சங்கடத்தோடும் வாழ்கின்றோம். இதற்கான காரணமாக நாம் சொல்வது நமது வாழ்க்கை சூழ்நிலையையும் மற்றும் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளையும். அதாவது வாழ்க்கையின் சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் வாழ்வை ஈடுபாட்டோடு வாழ விடாமல் நம்மை தடுத்து விடுகின்றன என்று புலம்புகின்றோம். ஆனால் இது உண்மையான காரணம் அல்ல. உண்மையான காரணம் நம்மை தொடர்ந்து புதுப்பித்து கொள்ளாததே. எந்த ஒரு மனிதர் தன்னை தொடர் புதுப்பிப்பு நிலையில் வைத்துக் கொள்கிறாரோ அம்மனிதரை வாழ்வின் பிரச்சனைகள் எதிர்மறையாக பாதித்துவிட முடியாது. இன்றைய நற்செய்தியில் இயேசு மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்று நிக்கதேமை பார்த்து சொன்ன வார்த்தைகளை நம்மை பார்த்தும் சொல்லுகின்றார். இங்கு மறுபிறப்படைதல் என்பது புதுப்பிக்கப்பட்ட நிலையை சுட்டிக்காட்டுகிறது. இவ்வாறு புதுப்பிக்கப்பட்ட மனிதர்களாக நாம் மாற வேண்டுமெனில், அல்லது வேறு வார்த்தைகள் சொல்ல வேண்டுமென்றால் மறுபடியும் பிறக்க வேண்டுமெனில், நாம் நம்மில் தூய ஆவியினுடைய செயல்பாட்டை அனுமதிக்க வேண்டும். நம்மை மீண்டும் மீண்டும் புதுப்பிறப்பு நிலைக்கு ஆளாக்கி வாழ்வை நிறைவாக வாழச் செய்கின்ற தன்மை தூய ஆவியாருக்கு உண்டு என்ற காரணத்தாலேயே இயேசு இவ்வாறு கோருகின்றார். இத்தகைய மேலான ஆவிக்குரிய வாழ்வை, அதாவது புது பிறப்படைந்த வாழ்வை நாம் வாழ வேண்டுமெனில் நம்மிடம் இருக்கின்ற இருளின் தன்மைகளிலிருந்து நாம் வெளிவர வேண்டியிருக்கின்றது. நிக்கதேம் இயேசுவை சந்தித்த நேரம் இரவு நேரம் என்று யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகின்றார். இங்கு இரவு என்பது ஒரு அடையாள சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. இரவு என்பது நிக்கதேமின் உள்ளத்தை நிரப்பியிருந்த ஆன்மீக இருளை சுட்டி காண்பிக்கிறது. இஸ்ரேல் மக்களிடையே போதகராக இருந்தும் தூய ஆவியின் அருள் பொழிவால் வரும் மறுபிறப்பை பற்றி அறியாதை சுட்டி காண்பிக்கிறது. இயேசுவை மெசியாவாக பார்க்காமல் வெறும் போதகராக மட்டும் பார்த்த குறுகிய பார்வையை சுட்டி காண்பிக்கிறது. விண்ணுலகை பற்றி இயேசு பேசியதையும் அவரது சான்றையும் ஏற்றுக்கொள்ளாதை சுட்டி நிற்கின்றது. இத்தகைய இருளில் வாழ்ந்த நிக்கதேமை கொஞ்சம் கொஞ்சமாக ஒளியை நோக்கி வழிநடத்தினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நிக்கதேம் யூத தலைவர்களில் ஒருவராக இருந்த போதிலும் தன்னிடம் இருந்த இருளின் தன்மைகளை ஏற்றுக்கொள்ள தாழ்ச்சியோடு முன் வந்தார். இதன் காரணமாக அவருக்குள் ஒளி புகுந்ததோடு தூய ஆவியின் செயல்பாட்டிற்கும் இடம் கொடுத்தார். இதன் வழியாக அவர் இயேசுவை பின்பற்றுபவராக மாறியதோடு இயேசுவின் உடலை அடக்கம் செய்யும் பேற்றையும் பெற்றார். யோவான் 19:39. அன்பிற்குரியவர்களே, நமக்குள் இருக்கின்ற இருளின் தன்மைகளை நியாயப்படுத்தாமல் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு ஒளிக்கும் தூய ஆவிக்கும் இடம் கொடுத்து வாழ்வை நிறைவாகவும் முழுமையாகவும் ஈடுபாட்டோடும் வாழ இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, எம் சராசரித்தனமான வாழ்வை உதறி தள்ளிவிட்டு உம் தூய ஆவியின் உதவியோடு உயர்வான உயிரோட்டமான வாழ்வுக்கு மறுபிறப்படைய எங்களுக்கு வரமருள்வீராக. ஆமேன். ஆவியினால் பிறந்தோம் ஆண்டவரே, அன்பினால் வாழ்வோம் உம்மிலே. அச்சமின்றி சாட்சியானார் நாங்கள், உம்மை அறிவிப்போம் உலகிலே. விடுதலை பெற்ற திருத்தூதர் உண்மையை அறிவித்தனர் துணிவோடு.
கைகளை கூப்பி ஜெபித்த போது ஆவி வந்து நிரப்பிடுமே. திருநாமங்களும் என்று ஜெபிக்கிறோம். பிரியமாவியார் எங்களை நிரப்பிடுமே. ஆவியினால் பிறந்தோம் ஆண்டவரே, அன்பினால் வாழ்வோம் நீரே. அச்சமின்றி சாட்சியாக நாங்கள் உம்மை அறிவிப்போம் உலகிலே. இரவில் வந்தார் நிக்கோதேமு, இரகசியம் கேட்டார் இயேசுவிடம். ஆவியால் பிறக்காமல் யாரும் இறையாட்சியை காண மாட்டார். காற்று வீசும் வழி தெரியாத அதிசயல் அதிசயமே. ஆவியினால் பிறந்தோம் ஆண்டவரே, அன்பினால் வாழ்வோம் உம்மிலே. அச்சமின்றி சாட்சியாக நாங்கள் உம்மை அறிவிப்போம் உலகிலே. அச்சம் நீங்கி துணிவுடன் நாங்கள் ஒரு செய்தி சொல்ல அழைக்கப்பட்டோம். பரிசுத்த ஆவி எம்மை நடத்தும், புதிய வாழ்வு தந்தருளும். திரும் சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே, எங்கள் வாழ்வு சாட்சியாக